மன்னாரில் தன்னுடைய கணவனை துண்டு துண்டாக வெட்டி அவரினுடைய உடற்பாகங்களை சாக்கு பைகளுக்குள் அடைத்து மலசலக்கூட குழிக்குள் தூக்கி எறிந்திருக்கிறார் மனைவி ஒருவர். நாட்டில் நாளாந்தம் பல திடுக்கிடும் சம்பவங்கள் பதிவாகி வரக்கூடிய நிலைமையில் நேற்றைய தினம் மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் அதே நேரம் அச்ச நிலைமையையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது. இதே போன்றதாக மற்றொரு சம்பவம் பண்டாரகம பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பிலான முழுமையான காணொளியை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் பதிவிட்டிருக்கிறேன். பார்க்காதவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சம்பவமும் ஒரு குடும்ப சண்டை காரணமாக இடம்பெற்றிருந்ததுதான். அதில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட சிறியதொரு பிரச்சனை பின்பு பெரிய வாக்குவாதமாக மாறி மனக்கசப்புகளை ஏற்படுத்தி குறித்து அந்த மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த நிலைமையில் கடற்கரையிலிருந்து அவருடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருந்தது. எனவே இந்த சம்பவமானது ஒரு தற்கொலை சம்பவம் என்பதாகத்தான் தற்போது வரை செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதுவும் ஒரு குடும்ப சண்டை காரணமாக ஏற்பட்டிருந்த ஒரு உயிரிழப்பு தான். அதே போன்றதாக இங்கேயும் குடும்ப சண்டை மூலமாகத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் மாவட்டத்திலே வீதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த ஒரு குடும்பமாகத்தான் இவர்கள் காணப்படுகின்றார்கள். கணவனும் மனைவியுமாக இவர்கள் இருவரும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இதன்படி கடந்த மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இரவு இவர்களுக்கிடையில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த சிறிய பிரச்சனை வாக்குவாதமாக மாறி எல்லை மீறியதன் காரணமாக அவர்களுக்கிடையில் கைகலப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் போதாக குறித்த அந்த மனைவி கணவனை கடுமையாக தாக்கியது மட்டுமல்லாமல் அவரை கொன்று அவருடைய உடலங்களை துண்டு துண்டாக வெட்டி அந்த உடல் துண்டுகளை சாக்கு பைகளுக்குள் அடக்கியிருக்கிறார். காரணம், இந்த சம்பவம் தொடர்பில் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது என்கின்ற கோணத்தில் இவர் இந்த கொலையை மேற்கொண்டிருக்கிறார். பின்னர் தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மலசலக்கூட குழிக்குள் அந்த சாக்கு பையுடன் கூடியதான அவருடைய உடற்துள்ளங்களை வீசி எறிந்திருக்கிறார். மறுநாள் குறித்த நபரை காணவில்லை என்பது தொடர்பாக போலீசார் தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதுதான் இந்த மனைவியாரே போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், அவர் சரணடைந்தது மட்டுமில்லாமல் அங்கே சென்று தான் இந்த கொலையை அரங்கேற்றியது என்பதாகவும் அவருடைய உடல் துண்டங்களை மலசலக்கூட குழிக்குள் வீசி எறிந்தது தொடர்பாகவும் சகல உண்மைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக செய்யப்பட்ட போலீசார் இந்த விடயம் தொடர்பில் உறுதிப்படுத்தல்களை மேற்கொள்ளும் முகமாக அந்த மலசலக்கூடத்திற்கு சென்று தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது குறித்த அந்த மலசலக்கூட குழியிலிருந்து அவரனுடைய உடற்பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த அந்த மனைவியாரும் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் மன்னார் மாவட்ட நீதவான் முன்னிலையில் இந்த உடற்பாகங்களும் மீட்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து குறித்த அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தொடர்பிலான விசாரணைகளும் தற்போது வரை நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் பின்னராக தெரிய வந்திருந்த மற்றொரு விடயம்தான், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் இவர்கள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர் வீதி பகுதியில் வந்து வாடகைக்கு அங்கே தங்கியிருந்தார்கள் என்கின்ற விடயம் தெரிய வந்திருந்தது. அதே போல குறித்த இந்த மனைவியினுடைய வயது 29 என்பதாகவும் அந்த கணவரினுடைய வயது 36 என்பதாகவும் தெரிய வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த சகலவிதமான அந்த பொருட்களும் தற்போது அந்த மனைவியினுடைய தகப்பனாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எனவே ஒரு சிறிய குடும்ப பிரச்சனைக்காக கணவர் இவ்வாறு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அதுவும் மலசலக்கூட குழிக்குள் வீசப்பட்டிருக்கக்கூடிய குறித்த இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளையும் அதே நேரம் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான பல வினோதமான கொடூரமான கொலை சம்பவங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் இந்தியாவில் விசேடமாக வட இந்தியாவில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம் செய்தி ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் தற்போது இலங்கையில் அதுவும் எமது தமிழர் பகுதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி உறவுகளே.